தவமணி அவர்கள் ஒரு மீட்டிங் ஒரு ஜெபம் நடத்திட்டு இருந்தார். And once Pastor Davamani was conducting a meeting in Thuthukudi. நாங்கெல்லாம் போய் விசுவாசிகளாக இருக்கோம். And we were then believers. அப்பதான் மில்லர்புரம் வாங்கின ஒரு நேரம், கிடைச்ச ஒரு நேரம். At that time only we have got the Villabaram faith home. பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் அந்த நைட் 12 மணிக்கு ஜெபத்துக்கு வந்தாரு. And the doctor who was behind the faith home came for prayer in the night at 1 o'clock. அது முள்ளு கதவை வச்சுதான் நாங்க முள்ளு வச்சு தான் போட்டுறோம் எடுத்துறோம். அவர் வந்தாரு. அவர் வந்து ஜெபத்துல உட்கார்ந்தார். The gate was made of only of thorns and that doctor came in and he பாஸ்டர் தவமணிட்ட ஒரு क्वेश्चन பண்றாரு. And that doctor was questioning Pastor Davamani. நல்ல ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசு வர முடியுமா? And he was questioning like this, can devil enter into a good believer? ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பிசாசு வர முடியுமா? Can demon enter into a Christian? வரலாம்னு சொன்னார். And Pastor Davamani replied, it can enter. அது எப்படி சொல்லிட்டீங்க பட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்டார். And doctor was asking how you say. அவர் உடனே சொன்னாரு. And immediately ரொம்ப சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொன்னாரு. Very simple concept he did. இப்போ கதவு திறந்ததுனால நீங்க எங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க முள்ள ஒதுக்கிட்டு. And now our gate is open, that is why you enter in. இப்போ நீங்க வரும்போது உங்க நாய் இந்த வந்து படுத்துக்கிச்சு, பக்கத்துல கூட வந்து படுத்துக்கிச்சு. And since you came in, your கதவு திறந்திருந்தா நீ இல்ல, உன் வீட்ல இருக்கிற நாய் பூனை எல்லாமே உள்ள வரும். அதுபோல மனித வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்தா எல்லாம் வந்து உள்ள செட்டில் ஆயிடுவா. If the gate is opened, it is not you, your dog and your cat all will enter in. Likewise, even in the life of man, if his gate is opened, demon can enter in. முதலாவது அவனை உள்ள விட்டது